கிளம்புற? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்ல டைமிங் அது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல மீறி எங்க பேர் நான் சிவங்கல் பக்கத்துல இருந்தேன். ஸோ பிறந்தாதான் அந்த தேட்டர் தான் வருவேன். அதே தேட்டர்ல நான் அந்த ஸ்டேஜில் போயிட்டு அது ரொம்ப பெருமையாக சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கைய அழகான ஒரு புள்ளி வச்சு ஆரம்பிச்சு வச்சதை குருநாதர் இன்னைக்கு எவ்வளவு பேர் வெற்றி அவர் தான் எனக்கு பரிசளிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு என்னோட நன்றி, நன்றி. அப்புறம் நண்பர் சுரேஷ், நாங்க நிறைய கட்டி பிறந்துக்கிறோம், ஆனா இனிமே கட்டி பிடிச்சுக்கோங்க. ஸோ டான்ஸ் ஆடுவா இல்ல, கால் கொஞ்சம் ரிப்பேர் ஆகுது. சீரியஸ் சொல்றேன், காலில் பேண்டேஜ் போட்டுருவேன். மொத்தத்துல இந்த படம் வந்து ரொம்ப நேர்மையாக நற்பண்புன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு படம். இந்த படத்தில் உங்களுக்கு வரவேற்பு இருக்குமாங்கிறது எங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் சீரியஸ் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சந்தோஷம் வீட்டில் போடுவாங்க. ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் மக்களுக்காக வந்து இந்த படத்துல உள்ள ஒரு டயலாக் வந்து சார் எதனா சொல்லுவோமா சார்? டைரக்ட் சார் சொல்லுங்க சார். உலகத்துல ஒரு சிறந்த போதை தெரியுமா? குடிச்சிட்டு நிதானமா இருக்கு. அதனால நிதானம் என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன பேசுறது ஆல்ரெடி நான் பேசிட்டேன். இருந்தாலும் விஜய் சேதுபதி சார் மாதிரி வந்து மனிதர்கள் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம் நினைச்சு வர்ற வரைக்கும் உங்க ஆர்டிஸ்ட் மேல நம்மளுக்கு எந்த விதமான பந்தாங்கிறது சுத்தமா இல்லாத ஒரே மனிதன் இவர் மட்டும்தாங்க. வேற நான் என்ன சொல்றது? தேங்க்யூ. திரு சுரேஷ், தயாரிப்பாளர் திரு சுரேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எம்ஜிஆர் சார் வந்து தலைவர் வந்து இந்த மாதிரி தியேட்டர்ல வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கு அடுத்து நம்ம தர்மதுரை என்டையர் டீம் பண்ணணும்னு நம்ம இதுக்கு முக்கிய காரணம் வந்து கமலா தியேட்டர் நம்ம கணேஷ் சார் தான். ஸோ அவங்களோட ஃபேமிலிக்கு எல்லாம் நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த தர்மதுரையோட கட் அவுட் ஏற்றுனது கமலா தியேட்டர் மேலதான். ஸோ வள்ளியப்பன் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்க தர்மதுரை இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னா அது முதல் காரணம் வந்து மக்கள் தான். அதனாலதான் உங்க முன்னாடி நிக்கிறோம். ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் வந்து இங்க வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவும் கமலா தியேட்டருக்கு வரும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு ஸ்டாரை பார்க்கலாம். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என் சன்னு கல்யாணம் ஆகும்போது ரிசப்ஷன் இங்கே சென்னையில் நடந்தது. என் டாக்டர்ல வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்த பொண்ணு. நிறைய பேர் வந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு. எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்தாங்க. விஜய் சேதுபதி வரும்போது மட்டும் அந்த பொண்ணு ஐயோ விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிச்சு. அவர் ரெக்கக்னைஸ் பண்ண ஒரே ஸ்டார் வந்து விஜய் சேதுபதி தான். ஸோ அவங்க இங்கே வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது இன்னும் பெரிய வெற்றி படமாக ஆக்கணும்னு உங்க மாதிரி ரசிகர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. திரு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதாவது என்னதான் வந்து ஒழுங்கா நேச்சுரலா நடிக்கிறதுக்கு நமக்கு தெரிந்திருந்தாலும் அதற்கு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு வாய்ப்பை கொடுத்து அதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும்.
ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது தம்பி சீனு ராமசாமி அவர்கள் செல்லமா ஒரு ஆர்டர் போட்டார். ஆனால் ஒரு அருமையான கேரக்டர் நீங்க பண்றீங்க, ரைட், அவ்வளவுதான். அதே மாதிரி மாப்பிள்ளை வந்து கரெக்டாக வந்து நடிச்சிருங்க அப்படின்னாப்புல. சரி மாப்பிள்ளை. தம்பி கார்த்திக் அப்படித்தான். இது வந்து ஒரு குடும்பத்திற்குள் இது போன்ற ஒரு உணர்வை இங்கு போகும்போது எனக்கு ஏற்படுத்தினாங்க. ஸோ இந்த நேற்று கூட தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், அதாவது வந்து பெயர் வாங்குபவர்கள் ஒரு பக்கம், பெயர் வாங்கி கொடுப்பவர்கள் இன்னொரு பக்கம். பெயரையும் வாங்கி மற்றவர்களுக்கும் அந்த பெயரை வாங்கி கொடுப்பவர்கள் தம்பி சீனு ராமசாமி மாதிரி, மாப்பிள்ளை கார்த்திக் மாதிரி, தம்பி கார்த்திக் மாதிரி, மாப்பிள்ளை சுரேஷ் மாதிரி உள்ளவர்கள். ஸோ இவர்களுடைய அறிமுகமும் நட்பும் எனக்கு இந்த வாய்ப்பும் கிடைத்தது இறைவனுடைய அருள். இதே மாதிரி எனக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும். எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தமிழ் ரசிக பெருமக்கள் உறுதுணையாக இருந்து இந்த வெற்றி படமாக்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். தம்பி விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஹேட்ஸ் அப் டு எவரிபடி. அடுத்ததாக இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு சுகுமார் அவர்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பேச முடியல. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய மக்கள் அனைவருக்கும் எனக்கு அன்பான வணக்கமும் வாழ்த்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்ததாக உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்த சரவண சக்தி அவர்கள். படம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். சாப்பிட்டேன். சரி போறதில்ல, நம்ம எப்பவும் போறதில்ல. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு பொறுப்பான படம். ஒரு மக்களுக்கு போய் சேவை செய்யணும். மருத்துவர்கள்லாம் மக்களோட வரிப்பணத்தில் படித்த மருத்துவர்கள் மக்களுக்கு போய் சேவை செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை வலியுறுத்தி வந்த படம். இந்த ஒரு படத்தினால ஒரு 2 டாக்டராவது போய் அந்த மாதிரி இடங்களுக்கு சேவை செய்வாங்கன்னா அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இப்படத்தின் எடிட்டர் இங்க வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி தரமான படங்களை மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்து பெரிய வெற்றி பெற்றாதான் அடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக படத்தில் என்ன பிரச்சனை யாருக்கு நடந்தாலும் தனது சட்டையை மட்டுமே கவலைப்படும் திரு ரகு அவர்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. இந்த படத்தின் மூலமா எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த சீனு அண்ணா அவர்களுக்கும், ஆர் கே சுரேஷ் அவர்களுக்கும், சேது அண்ணா அவர்களுக்கும் நன்றி. அந்த தர்மதுரை வந்து மாசுனா இந்த தர்மதுரை கிளாஸ் பிளஸ் மாசு. எந்த ஒரு சீன்லயும் வந்து பெண்களை வந்து பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு படம். இதை கண்டிப்பா இன்னும் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள். இந்த மக்களோட வாழ்க்கையை சொன்ன ஒரு எளிமையான படத்தை ஆதரிச்ச தமிழ் மக்களுக்கு என்னோட நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படம் வந்து விஜய் சேதுபதி சார்ல இருந்து எல்லாருமே மிக சிறப்பாக நடித்திருக்கிறாங்க. தயாரிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கமும். ஓகே, இல்ல நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அதுவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பேரோட எனக்கு வச்சு அது ஒரு பெரிய கதாபாத்திரமாக எனக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு அவ்வளவு பாராட்ட கொடுத்ததுக்கு கிரெடிட் யாருக்குன்னா எல்லா புகழும் அப்படிங்கிற மாதிரி அது சீனு ராமசாமி அவர்களுக்கு தான் சேரும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா நான் பாலச்சந்தர் மகேந்திரன் பெரிய இயக்குநர் நடிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இந்த படத்தில் இவ்வளவு பெரிய பேரு மக்கள் மத்தியில் சென்றடைகிற கதாபாத்திரம் படமும் மிக சிறப்பாக அமைஞ்சு எல்லா வயதுக்காரர்களும் எல்லா குடும்பத்தில் எல்லாருமே பெண்கள் அசிங்கப்படாம அவமானப்படாமல் எல்லாம் தரத்தோட இவ்வளவு அருமையான ஒரு படத்தை எடுத்து கொடுத்த அவருக்கு பாராட்டு.
கிரெடிட் வந்து நிச்சயமா சீனு ராமசாமி அவர்களுக்கு தான். அதை விட இந்த தயாரிப்பாளருக்கு மிக மிக பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா சுரேஷ் அவர்கள் எல்லா வகையிலுமே அவருக்கு ஒரு துணையா இருக்கார். மிக சிறந்த படம், பெரிய வெற்றியடையும். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இதுல என்னன்னா பெரிய பப்ளிசிட்டியா பூஸ்ட் பண்ணாமல் இந்த படம் வெளிவந்திருக்கு. அதுல நான் நடிச்சேன்னா நிறைய பேருக்கு சந்தேகம். அந்த அளவிற்கு இந்த படம் வெளிவந்து இவ்வளவு பெரிய பாராட்ட பெற்றிருக்கு. அது எல்லாமே தயாரிப்பாளரும் அவர் சீனு ராமசாமி அவர்களுக்கு தான் சேரும். நன்றி, வணக்கம்.